ரொம்ப வேக வேகமாக கிளம்புற மாதிரி தெரியுதா? உண்மையாகவே நான் ரொம்ப வேக வேகமாக தாங்க கிளம்பிட்டு இருந்தேன். என்னோடய தங்கச்சி வெளியில் வந்து ஹார்ன் அடிச்சிட்டே இருக்கா. நானும் என் தங்கச்சியும் வெளியே ஒரு இடத்துக்கு கிளம்பிட்டுருக்கோம். ஒருத்தரை பார்க்குறதுக்காக கிளம்பிட்டுருக்கோம். அவர் வந்து இன்னும் ஒரு 2 நாள் தான் இருப்பார். அதனால் இன்றைக்கி எப்படியாவது அவரை பார்த்துடணும்னு நானும் என் தங்கச்சி பையன் 3 பேரும் கிளம்பிட்டுருக்கோம். ஹஸ்பண்ட் வந்து அங்கே இருக்காங்க. அவங்க வந்து என்னை 12:30க்கு வர சொன்னாங்க. என்னால் 12:30க்கு போக முடியல. மணி 1 மணி ஆகிடுச்சி. சரி 1 மணி ஆனாலும் பரவாயில்ல, எப்படியும் போய் தானே ஆகணும்னு நானும் என் தங்கச்சியும் வண்டியை வேகமாக எடுத்துகிட்டு போயிட்டுருந்தோம். இன்றைக்கி என்னோடய கிச்சனுக்கு நான் லீவ் விட்டாச்சு. ஏன்னா இன்றைக்கி நான் இப்போ பார்க்க போகிறேன் இல்லையா, ஈவினிங் திரும்ப அவரை பார்க்க போகணும். இவரை பார்த்துட்டு என்னோடய சிஸ்டர் வீட்டுக்கு போகிறேன். அதனால் வந்து இன்றைக்கி ஃபுல்லாக லீவ் விட்டாச்சு. ஓகே, நம்ம பார்க்க வேண்டிய இடம் வந்தாச்சு. இவரை பார்க்க தாங்க நான் வந்தேன். இவர் இன்னும் இங்கே 2 டேஸ் தான் இருப்பார். 2 டேஸ் அப்புறம் கடலில் கரைஞ்சிருவார். அதுக்காக தான் இன்றைக்கி பார்க்கலான்னு போனோம். இன்றைக்கி ஈவினிங் கலை நிகழ்ச்சியெல்லாம் இருக்குதுன்னு சொன்னாங்க. அதனால் ஹோல் டே கிச்சன்லேயே விட்டாச்சு நான். என்னோடய ஹஸ்பண்டும் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் ஒரு 30 வருஷமாக இதை நடத்திட்டு இருக்காங்க. ரொம்ப நல்லபடியாக போயிட்டுருக்கு. இனி வர வருஷத்துலேயே ரொம்ப நல்லபடியாக போகணுன்னு வேண்டிக்கோங்க எல்லோரும். சமமதி போஜனம் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அதில் நாங்களும் போய் கலந்துக்கிட்டோம். 2 பந்தி வெயிட் பண்ணி 3வது பந்தியில் தான் எங்களுக்கு இடமே கிடச்சிது. இருந்தாலும் சாப்பாடு எல்லாமே இருந்தது. வடை பாயசத்தோடு நல்லபடியாக சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். நான் அப்படியே என்னோடய சிஸ்டர் வீட்டுக்கு வந்துட்டேன். ரொம்ப நாள் கழித்து அவங்க வீட்டுக்கு வரேன். அதனால் ரொம்ப நேரம் உட்காந்து நல்லா கதை பேசிகிட்டு இருந்தோம். ரொம்ப போர் அடிச்சுது. வேலை எதுவும் இல்லை. விநாயகர் சதுர்த்திக்கு மீதியான கொழுக்கட்டை மாவில் கொழுக்கட்டை செய்யலான்னு பிளான் பண்ணி கொழுக்கட்டை பண்ணணும். விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கி நமக்கு டைமே இருக்காது. அதனால் ரொம்ப வேகமாக பண்ணுவோம். இன்றைக்கி நிறைய டைம் இருந்ததுனால ரொம்ப பொறுமையாக உட்காந்து பண்ணிகிட்ருந்தோம். நல்லா கதையெல்லாம் பேசிக்கிட்டே பண்ணிகிட்ருந்தோம். டைம் போனதே எங்களுக்கு தெரியல. கடைசியில் பார்த்திங்கன்னா பூரணம் தீர்ந்து போச்சு. மாவு கொஞ்சம் மீதி ஆயிடுச்சு. மீதியான மாவில் என்ன பண்ணலாம்னு நினச்சி சின்னதாக ஒரு விநாயகரை எனக்கு தெரிஞ்ச அளவு ட்ரை பண்ணேன். ஓரளவுக்கு ஓகேவாக வந்தது. பார்க்க ரொம்ப அழகாக இருந்தார், க்யூட்டாக. பூவெல்லாம் போட்டு பார்க்கும்போது இன்னும் ரொம்ப அழகாக இருந்தார். இருந்தாலும் அதில் நான் சின்ன ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். என்னென்னு பாருங்கள். அது சின்ன மிஸ்டேக் இல்லை, பெரிய மிஸ்டேக் தான் பண்ணியிருக்கேன். என்னென்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதுதான் அவருக்கு ரொம்ப அழகு. அதையே நான் விட்டுட்டேன். கொழுக்கட்டை ரொம்ப சூப்பராக வந்திருந்தது. இதெல்லாம் சாப்பிட்டுட்டு நாங்கள் ஈவினிங் கோயில் கிளம்பி போனோம். ப்ரோக்ராம் இருக்குதுன்னு சொன்னோம் இல்லையா, ப்ரோக்ராம் நாங்கள் போகிறதுக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இவர் தான் இதை விழா எடுத்து நடத்துகிற தலைவர். இவர் தான் எனக்கும் தலைவர். அங்கே அம்மன் மாதிரி, மயில் மாதிரி, பாம்பு மாதிரிலாம் டான்ஸ் பண்ணாங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. நான் இந்த மாதிரி ப்ரோக்ராம் எல்லாம் ஊரில் திருவிழாவுக்கு போகும்போது அங்கே பார்த்துருக்கேன். சென்னையில் நடக்கும்னு தெரியும், ஆனால் நான் பார்த்ததே இல்லை. இப்போ தான் நான் பார்க்குறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கருப்பசாமி மாதிரி ஒருத்தங்க பண்ணாங்க. ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஏன்னா ரியலாக கருப்பசாமி இப்படி தான் இருக்கும். நான் எங்கள் ஊரில் பார்த்துருக்கேன். இதெல்லாம் முடிச்சுட்டு வர வீட்டுக்கு 10 மணி ஆகிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்து நல்ல ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.